welcome to Be an Example 14th day. So 2 weeks complete பண்றோம். இந்த செகண்ட் வீக் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் பற்றி பார்த்தோம். ஸோ இதில் நாங்கள் என்ன லேர்ன் பண்ணோம், இது எங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது ஒரு சின்ன ஒரு செஷனாக தான் இருக்கும். ஒரு 3 கேள்வி, அந்த 3 கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரிஞ்சிருந்தா ஓகே, இந்த வீக் நாங்கள் லேர்ன் பண்ணியிருக்கோம். எங்களோட மைண்ட்ஃபுல்னஸ் 30 days கிளாஸில் நாங்கள் செகண்ட் வீக்கில் பார்த்தது எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். ஸோ இது எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கா இல்லையா, ஸோ இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரிஃப்ளெக்ஷன் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸை க்ரோத்தாக மாற்றிட்டே போகும். ஸோ நாங்கள் ரிஃப்ளெக்ட் பண்ண எங்களோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸையும் நாங்கள் எவ்வளோ தூரம் ரிஃப்ளெக்ட் பண்ணுறோமோ அவ்வளோ தூரத்துக்கு எங்களுடைய க்ரோத் இருக்கும். எங்களோட எமோஷன்ஸ் தான் எங்களோட பிஹேவியருக்குரிய ஒரு டிரைவராக இருக்குது. ஸோ எங்களோட பிஹேவியரை ட்ரைவ் பண்ணுற முக்கியமான ஒருத்தர் எமோஷன்ஸ். ஸோ அந்த எமோஷன்ஸை நாங்கள் எப்போவும் எங்களோட கண்ட்ரோலில் வச்சுருக்கணும். நாங்கள் எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணணும். எமோஷன்ஸ் எங்களை ஆள்றதுக்கு நாங்கள் இடமளிக்க கூடாது. எமோஷன்ஸ், ஸோ உங்களுக்குள்ளே ஏற்படுற அந்த எமோஷன்ஸை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா இருந்தால் அந்த எமோஷன்ஸை நீங்கள் ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம், ஈஸியாக மேனேஜ் பண்ணலாம். அண்ட் நீங்களே உங்களோட லைஃப்பை சார்ஜ் எடுத்துப்பீங்க. ஓகே, ஸோ நீங்கள் தான் உங்களோட லைஃபுக்குரிய டிரைவர். ஸோ பிஹேவியரை ட்ரைவ் பண்ணக்கூடியது எமோஷன்ஸ். அந்த எமோஷன்ஸை ட்ரைவ் பண்ணுற ஒருத்தராக நீங்கள் இருப்பீங்களா இருந்தால் உங்களோட பிஹேவியரை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி, எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி அழகாக மாற்றிக்கொள்ளலாம். ஸோ கேரக்டர் மாற்றலாது, அது பிறவியிலேயே எங்களோட வார விஷயங்கள் தான் கேரக்டர்ஸ். அதாவது ஒரு செவரத்தம்பூ சிவப்பாக இருக்கும்னா அது சிவப்பாக தான் இருக்கும். ஸோ அதை மாற்றலாம். ஆனால் அந்த பூ அழகாக பூக்கிறதுக்கும் அந்த பூண்ட தன்மைகளை மாற்றுறதுக்கும், அதாவது என்ன சொல்கிறது, அந்த மரத்தில் நிறைய பூ பூக்கிற ஊற்றுற தண்ணி கொடுக்குற பசலை, அதே மாதிரி தான் எங்களோட எமோஷன்ஸ். ஸோ அதை ட்ரைவ் பண்ணுற ஒருத்தராக நீங்கள் இருங்க. ஸோ நிச்சயமாக உங்களோட லைஃப்பில் இந்த மைண்ட்ஃபுல்னஸ் ப்ராக்டிசஸ் நீங்கள் உங்களோட லைஃப்பில் கொண்டு வரும் பொழுது நீங்கள் ஒரு பெஸ்ட்டான எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் பர்சனாக இருப்பீங்க. ஸோ நான் ஒரு 3 கேள்வி கேட்பேன்னு சொன்னால் அந்த 3 கேள்வியும் இது. இந்த லாஸ்ட் வீக்கில் எந்த இமோஷன் உங்களை ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டே இருந்தது, அதாவது எந்த இமோஷனை உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண இல்லாமல் இருந்தது, எந்த இமோஷன்ஸ் உங்களுக்கு என்ன சொல்கிறது அந்த இமோஷன் உங்களை கண்ட்ரோல் பண்ணி கொண்டு இருந்தது, ரைட்? ஸோ உங்களோட ஜேர்னல் எடுங்க, அந்த ஜேர்னலில் இந்த கேள்விக்குரிய பதிலை எழுதுங்க. ஓகே, ஸோ நிறைய எமோஷன்ஸாக இருக்கலாம், பட் ஸ்பெசிஃபிக்காக இந்த இமோஷன்ஸ் என்னால் இதை கண்ட்ரோல் பண்ண முடியலை, இந்த எமோஷன்ஸ் உதாரணத்துக்கு இல்லை எனக்கு கோவம் வந்துகிட்டே இருக்குது, யார் என்ன பேசினாலும் கோவப்பட்டுட்டே இருக்கிறேன். ஸோ ஆங்கர், கோபம், அந்த ஒரு இமோஷன். ஸோ என்ன இமோஷன், ரைட்? ஸோ உங்களோட ஜேர்னல் எடுத்து எழுதுங்க. இந்த லாஸ்ட் வீக்கில் நான் சொல்கிறது, இந்த லாஸ்ட் வீக்கில் எந்த எமோஷன் உங்களை கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கு, அதாவது உங்களை ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கு. ஓகே, ரைட். அடுத்தது, ஸோ இந்த லாஸ்ட் வீக்கில் ஏதாவது ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்கலாம், இல்லாட்டி யாராச்சும் நீங்கள் பேசியிருக்கலாம், நீங்கள் பார்த்த நபர் ஏதோ ஒரு இன்சிடெண்ட், ஏதோ ஒரு இடத்துல, ஏதோ ஒரு சிச்சுவேஷனில் நீங்கள் இந்த மொமெண்ட்டில் நான் ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன், அதாவது என்னோட இமோஷன்ஸை நான் கண்ட்ரோல் பண்ணியிருக்கேன், இந்த இடத்துல இமோஷன்ஸ் என்ன கண்ட்ரோல் பண்ணல, நான் தான் என் இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணியிருக்கிறேன். ஸோ என் கட்டுப்பாட்டுக்குள்ளே என்னோட எமோஷன்ஸ் இருந்திருக்கு. ஸோ ஐ ஃபீல் வெரி ப்ரௌட் ஆஃப் திஸ் மொமெண்ட். நான் இந்த மொமெண்ட்டை நினச்சி நான் பெருமைப்படுறேன். ஸோ அப்படி ஒரு மொமெண்ட் இந்த லாஸ்ட் வீக்கில் உங்களுக்கு கிடைச்சதா? அந்த மாதிரி ஏதாவது ஒரு மொமெண்ட் இருந்தால் அந்த மொமெண்ட்டையும் உங்களோட ஜேர்னலில் எழுதி கொள்ளுங்க. அடுத்தது, நெக்ஸ்ட் வீக்கில் என்னோட இமோஷனல் க்ரோத்தில் நான் என்ன ஃபோக்கஸ் பண்ணணும், நான் என்னோட இமோஷனல் இன்டெலிஜென்ஸை கூட்டுறதுக்கு இந்த இமோஷனல் க்ரோத்தில் நான் எந்த விஷயம் கன்சிடர் பண்ணணும், எதை நான் ஃபோக்கஸ் பண்ணணும், எந்த க்ரோத் எனக்கு கிடைச்சா எனக்கு நல்லாயிருக்கும். ஸோ நான் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய என்னோட இமோஷனல் க்ரோத் என்ன, அதையும் எழுதி கொள்ளுங்க. ஸோ இந்த வீடியோ மூலம் உங்களுக்கு நான் தாரது ஒரு அவேர்னஸ் தான். ஸோ கன்சிஸ்டன்சி, அதாவது தொடர்ந்து நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது தான்
இந்த மைண்ட்ஃபுல்னஸ் 30 டேஸ் உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த 30 டேஸ் வந்து ஒரு அவேர்னஸ் தான், அதாவது உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வீடியோஸாக தான் அமைதிய ஒழிய ஸோ இந்த வீடியோவை பார்த்தோன்னே எனக்கு இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் வந்துட்டேன்னு சொல்லி இல்லை. இதில் சொன்ன விஷயங்கள், நான் சொன்ன இந்த கொஷன்ஸ், ஸோ இன்றைக்கு கேட்ட இந்த 3 கேள்வியுமே நீங்கள் இடையிடையே நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். ஸோ என்ன விஷயத்தில் நான் ப்ரௌடானேன், என்ன விஷயம் என்ன ஸ்ட்ரகிள் ஆச்சுது, நெக்ஸ்ட் வீக் நான் என்ன விஷயம் க்ரோத் பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு கன்சிஸ்டன்சி, இது ஒரு கண்டினியூஸ், அதாவது கண்டினியூஸாக உங்கள் லைஃப்பில் நீங்கள் இந்த இந்த டெக்னிக்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கணும். ஜஸ்ட் ஒரு 6 மந்த்ஸ் நீங்கள் இவ்வளோத்தையும் நீங்கள் அப்ளை பண்ணிங்களா இருந்தால் அது உங்களுக்கு பழக்கத்துக்கு வந்துடும். அதுக்கு பிறகு என்ன சொல்கிறது, நீங்கள் ஜேர்னல் எடுத்து காப்பி புக் எடுத்து நீங்கள் நோட் பண்ணித்தான் இந்த கொஷனுக்கு இந்த ஆன்சர் இந்த மாதிரி நீங்கள் நோட் பண்ணி எழுதணும்னு இல்லை. ஆட்டோமேட்டிக்காக உங்களோட மைண்ட்லேயே என்ன சொல்கிறது, உங்களோட மைண்ட்லேயே நீங்கள் ஒரு ஜேர்னலை க்ரியேட் பண்ணிடுவீங்க. உங்களோட பிரெயின்லேயே ஒரு ஜேர்னல் க்ரியேட் ஆயிரும். ஸோ அதுலேயே நீங்கள் அழகாக எல்லாத்தையுமே நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி உங்களோட லைஃப்பை நீங்கள் அழகாக கொண்டு போகலும். ஓகே, ஸோ திரும்பவும் சொல்கிறேன், இட்ஸ் ஜஸ்ட் இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ அண்ட் கன்சிஸ்டன்சி தான் முக்கியம், ரைட்? நீங்கள் இந்த ப்ராக்டிஸஸை தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் தி செகண்ட் வீக். 2வது வீக்லையும் என்னோட பயணித்த என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் நன்றி. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி தான் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க. ஸோ இதில் எனக்கு ஏதாச்சும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால், ஸோ பழைய வீடியோஸ், அதாவது டே 1ல் இருந்து இந்தியா நாள் 14 டேஸ் 2 வீக்ஸுக்குரிய வீடியோஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு நாளும் அந்த வீடியோஸை நீங்கள் பாருங்கள், அதை நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். யார் யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீக் ஃபோக்கஸ், கிளாரிட்டி, கம்யூனிகேஷன், இதை பற்றி தான் பேச போகிறோம். இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். ஸோ ஸ்டே வித் தி எக்ஸாம்பிள்.